ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஒரு புது சாப்டர், ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி. ரெடியா? ஓகே, வாங்க உள்ள போகலாம். பார்த்தா உடனே இது ஏதோ பெரிய மேத்ஸ் சாப்டர்னு நினைக்காதீங்க. திங்க் ஆஃப் இட் லைக் அ நியூ லெவல் இன் யோர் ஃபேவரட் கேம். ஸோ உங்க மேத்ஸ் ஸ்கில்ஸை லெவல் அப் பண்ணிக்க ரெடி ஆகிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ஃபன்னா இருக்க போகுது. இப்போ நம்ம ஒரு பெரிய ஜம்ப் எடுக்க போறோம். கிளாஸ் 11ல படிச்ச அந்த ஃபிளாட் 2D வேர்ல்ட்ல இருந்து நம்ம வாழ்ற மாதிரி ஒரு ரியல் 3D வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆக போறோம். இந்த கம்பேரிசனை பாருங்களேன். நீங்க கிளாஸ் 11ல படிச்சதெல்லாம் ஒரு 2D சைட் ஸ்க்ராலர் கேம் மாதிரி லெஃப்ட் ரைட் ஃபார்வர்ட் பேக் அவ்வளோதான் போக முடியும். ஆனா இப்போ கிளாஸ் 12ல நம்ம BGMI ஆர் ஃபோர்ட்நைட் மாதிரி ஒரு இம்மர்சிவ் 3D ஓபன் வேர்ல்ட் கேம்குள்ள என்டர் ஆகுறோம். இங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு புது டைரக்ஷன் கிடைக்குது, அப் அண்ட் டவுன். ஆனா டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க அந்த டுட்டோரியல் லெவல்ல, அதாவது கிளாஸ் 11ல யூஸ் பண்ண டூல்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. நீங்க ஆல்ரெடி பேசிக்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி x, y 2D டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, equation ஆஃப் a லைன் நிறைய டூல்ஸ் இருக்கும். த மெயின் பாயிண்ட் இஸ், நீங்க டுட்டோரியல் லெவல சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ மெயின் கேம்க்கு டைம் வந்துருச்சு. அப்போ 3Dல என்ன புதுசு? ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனை ஆட் பண்ண போறோம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணும், கரெக்டு தான். ஆனா அதை ஒரு ப்ராப்ளமா பார்க்காம ஒரு எக்ஸைட்டிங் நெக்ஸ்ட் லெவலா பார்ப்போம். இதுதான் Z ஆக்சிஸ் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இதுதான் நமக்கு டெப்த்தை கொடுக்குது. ஒரு பில்டிங்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் மாதிரி, இல்ல ஒரு கேம்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுதான் அந்த 3rd டைமென்ஷன். இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 3D வேர்ல்டுல இருக்கிறீங்க, ஆனா பழைய 2D டூல்ஸை வச்சு மேனேஜ் பண்ண ட்ரை பண்றீங்க. அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி மால்ல ஒருத்தருக்கு ஃப்ளோர் நம்பரே சொல்லாம டைரக்ஷன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடும்ல. அது ஒர்க்கே ஆகாது, ரைட்? இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லுகணும். உங்களுக்கு பிடிச்ச ஆன்லைன் கேமா ஹைப்பிங் அண்ட் லேகோட விளையாடினா எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா, கிளம்ஸியா இருக்கும்ல? எக்ஸாக்ட்லி. 3D ப்ராப்ளம்ஸை பழைய 2D மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்றதும் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த பிங் அண்ட் லேக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வேணும்? ஒரு பவர் அப். அந்த பவர் அப் தான் வெக்டர் அல்ஜிப்ரா. இதுதான் இந்த சாப்டரோட ரியல் ஹீரோ. இது 3D ஜாமெட்ரியா அவ்வளோ சிம்பிளாக்க போகுது. இந்த கோட் சொல்ற மாதிரி வெக்டர் ஆல்ஜிப்ரா யூஸ் பண்ணி நம்ம 3D ஸ்பேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஈஸியா எலகெண்டா சால்வ் பண்ணலாம். இது இந்த சாப்டரோட அல்டிமேட் சீட் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். டிஃப்ரென்ஸே பார்த்துல தெரியுது. நம்ம வெறும் பழைய கார்ட்டீசியன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா கால்குலேஷன்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஆனா நம்ம புது பவர் அப் வெக்டர்ஸ் யூஸ் பண்ணா எல்லாமே சிம்பிள், எலிகென்ட் அண்ட் சூப்பர் கிளியரா இருக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட பவர் அப் இருக்கு. சோ உங்க மிஷன் என்ன? வாங்க இந்த சாப்டர்ல நம்ம என்ன குவெஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண போறோம்னு பாப்போம். இது இந்த லெவலோட உங்க குவெஸ்ட் லாக் மாதிரி. சோ இதுதான் உங்க மிஷன்ஸ். நம்ம டைரக்ஷன், கோசைன்ஸ் அண்ட் ரேஷியோஸை மாஸ்டர் பண்ணுவோம். ஸ்பேஸ்ல ஒரு லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். 2 லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிளை கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். ஒவ்வொன்றும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிகிற குவெஸ்ட் தான். ஆல்ரைட் டீம், மிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரீகேப் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்பிளைனரோட கீ ஐடியாஸை லாக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ரீகேப் பண்ணணும்னா, நம்ம 2Dல இருந்து 3D வேர்ல்டுக்கு அப்கிரேட் ஆகுறோம். பழைய மெத்தட்ஸ் 3Dல லேக் ஆகும்னு நமக்கு தெரியும். அதை ஃபிக்ஸ் பண்ண நம்ம ஸ்பெஷல் பவர் அப் தான் வெக்டர்ஸ். நம்ம ஒவ்வொன்றையும் வெக்டர் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம் ரெண்டுலையும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கத்துக்க போறோம். அண்ட் உங்க ஓவரால் மிஷன் என்னன்னா 3D ஸ்பேஸ்ல லைன்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸை கான்கர் பண்றது. யூ ஆர் ஆல் செட். இப்போ நீங்க விளையாட போற கேமோட மேப் அண்ட் ரூல்ஸ் உங்ககிட்ட இருக்கு. உங்க பவர் அப் ரெடியா இருக்கு. ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேர்ந்து 3D ஸ்பேஸை கான்கர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.